அரசு உயர் அதிகாரங்கள்லயும் நீதிமன்றங்களையும் நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அங்க நான் புரட்சியை மாற்றத்தை ஏற்படுத்துவேன், சமூக நீதியை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு சமூக சீர்திருத்தம். நீங்க பாரு தம்பி, கோவில்லையும் அரசு அலுவலகத்திலையும் நீதிமன்றத்திலையும் தங்களுடைய சமத்துவத்தையும் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுக்கான என்ன சொல்கிறது உரிமையும் நிலைநாட்டுறது தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் காந்தாரி அம்மன் அப்படின்ற ஒரு சாமியை இன்ன வரைக்கும் கும்பிட முடியாமல், இன்ன வரைக்கும் அந்த இடத்துல கோவிலை கட்ட முடியாமல், இன்ன வரைக்கும் அங்கே வழிபாடு செய்ய முடியாமல் 4 உயிரை பலி கொடுத்து அந்த 4 உயிர்களையும் 4 குழிகளில் தோண்டி புதைக்காமல் அந்த 4 உடலையும் 2 குழி தோண்டி அதில் 2 பதிச்சுட்டு அந்த இடத்துல உரிமையை கேட்காமல் அந்த இடத்துல வாயை மூடி பொத்திக்கிட்டு வந்து கை கட்டி உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து நான் கோவிலுக்குள்ளே போவேன் சண்டை போடுறது தப்பு. ஏன் சொல்ல வரேன்னா, உரிமை என்பதும் எல்லா இடத்துலையும் கேட்கணும். அந்த இடத்துல வந்து தெலுங்கு மொழி பேச இருக்கிறானா அவன் வந்து பார்த்தோன்னா அவனுடைய முதலாளியாக மு க ஸ்டாலின் இருக்கிறாரா, அந்த மு க ஸ்டாலின் பக்கபலமாக இருப்பது வை கோபாலசாமி நாயுடா, இந்த நாயுடு சமுதாயம்லாம் ஒன்றா இருக்குதுடா, அவங்க பகச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உரிமையை விட்டுட்டு இங்கே கஷ்டப்பட்டு ஒருத்தர் கோயில் கட்டிப்பான், அங்கே வருஷம் தீமிதி திருவிழா நடக்கும், அங்கே போயிட்டு நான் புரட்சி பேசுகிறேன் புண்ணாக்க பேசணும்னு சொல்லிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கோயில் இழுத்து பூட்டு போட்டு வந்தா நீ மட்டும் இல்லை தம்பி, பெரியார் பலமுறை பிறந்தாலும் சரி, அம்பேத்கர் பலமுறை பிறந்தாலும் சரி, சமத்துவத்தையும் ஒரு ஆணியையும் புணங்க முடியாது, நட முடியாது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது நீ சொல்கிற தனக்கு அந்த தலைவன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற, அந்த தலைவன் வேங்க வயலில் மரத்தை கலந்துட்டான், அங்கே மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு கூடாது, அங்கே தான் புரட்சியை பேசணும். என் மக்களுக்கு இடத்தில் ஏனேடா நீ மரத்தை கலந்தாய், அவன் மீது நீ அதிகாரத்தை கொடு, அவன் மீது அரசாங்கம் என்ன சொல்கிறது தண்டனை கொடு அப்படின்னு போராடணும். அங்கே பொத்திக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா எத்தனையோ திட்டங்கள் போட்டு பல கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் திருடி திட்டுறானுங்க. மிஞ்சி போனால் அந்த வேங்கவேல் டேங்கே 10 லட்ச ரூபா இருக்கும். அந்த பைப்பெல்லாம் பதிக்கிறதுக்கு புதிதாக மாற்றலாம், அந்த டேங்கை மாற்றலாம், அந்த பைப்பை மாற்றலாம், அந்த மக்களுக்கு அழகான நீரை கொடுக்கலாம், இதையாவது கோரிக்கை வைக்கலாம். இங்கெல்லாம் மூடிட்டு இருந்துட்டு இங்கே கோயிலை வந்து பூட்டு பிடிச்சி தொங்குவியா ஆட்டுவியா அப்படி சொல்லி இங்கே சமநீதிக்கு பேசக்கூடாது. 2த்துக்கு வித்தியாசம் உண்டு. இப்போ தெரிகிறதா ஏன் இங்கே தமிழகத்தில் சாதி பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்தில் அதிகாரத்தை கேட்கணுமோ அங்கே கேட்கணும், எந்த இடத்தில் மூடிட்டு பொத்திக்கிட்டு வருமோ அங்கே வரணும். அதை விட்டுவிட்டு நீ மாற்றி பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது.